யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். 5ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்னென்ன வருத்தங்கள் விலகும்? பிள்ளைங்க இது வரைக்கும் சம்மதிக்காமல் இருந்தது, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை, அந்த கடவை அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு அதுக்கு இதுக்கு, அல்லது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கு திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கலை. இந்த மாதிரியாக இதுவரைக்குமே குழந்தைகள் சம்மதிக்காமல் இருந்தவைகள் அத்தனையிலும் அவர்களுக்கான சம்மதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்கள் பேச்சை குழந்தைகள் கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடம் கூட்டு தொழில், கூட்டு அமைப்புகள், நட்புகள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அதிலெல்லாம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் பிரிஞ்சிடலாமா நினச்சவங்களுக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், நல்ல லாபம் வரும் என்கின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு நண்பரோடு சேர்ந்து நீங்களே டக்குன்னு ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம், நமக்கு நல்லா இருக்குமே என்கின்ற மாதிரியான சில கூட்டான ஜாயிண்டாக செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், அல்லது 4 பேர் சேர்ந்து ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணணும், இஷ்ட தெய்வத்திற்கு இதுக்கு போகணும் அதுக்கு போகணுன்ற மாதிரியாக ஏதே